திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் உடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் உடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆண்டவரும் உலக இரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கு காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வாழ்வு தரும் உணர்வு வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். இன்றைக்கும் வேத பகுதியை நாம் வாசிப்போம். யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 28 31 முடிய. நான் போவேன் என்று திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களிடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். இது நடக்கும் பொழுது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். இனி நான் உங்களிடனே அதிகமாய் பேசுவதுகிறதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடத்தை விட்டு போவோம், வாருங்கள் என்றார். செபிப்போமாக. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, நான் போகிறேன் என்று சொல்லுகிற வார்த்தை மீண்டும் நான் திரும்பி வருவேன் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் வரும் பொழுது எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தீர் ஆண்டவரே. மீண்டுமா இப்படி ராஜ்யத்துல அழைத்து கொள்ளும்படி ஒரு நாள் வரத்தான் போகிறீர். பிசாசு வந்தான், அவனுக்கு ஒன்றுமில்லை என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆதலால் என் அன்பு தெய்வமே, உம்முடைய பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சி வழியாய் காண்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உம்முடைய வருகைக்கு முன்பாக யாவரும் ஆயத்தமாகும்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. நீர் கொடுக்கப்பட்ட இலவச ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, சந்தோஷம், சமாதானம், பரலோகத்தின் நித்திய வாழ்வு கொடுத்திருக்கிறீரே, அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி இந்த நிகழ்ச்சியை காண்கிற அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த பூலோக வாழ்க்கையில நீர் எவைகளெல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோமப்பா. கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. உம்முடைய வருகைக்கு முன்பாக இந்த வேத சத்தியங்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அநேகருக்கு சொல்லி தேவனுடைய அன்பை ருசி பார்க்கிறவர்கள் அநேகர் ருசி பார்க்கத்தக்க உம்முடைய பிள்ளைகளை அறிவிக்க செய்ய வேண்டி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். தங்களுக்காக மாத்திரமல்ல ஆண்டவரே, பிறருக்காக வாழவும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும், ஆசீர்வாதத்தால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.